எப்போது வில்லனாக தெரிந்தார், எப்போது புரிந்து கொள்ள ஆரம்பித்தீர்கள்? அப்பாவை எப்போது புரிந்தது? 2012-13 நினைக்கிறேன். ஆக்சுவலாக அவர் ரிட்டையர்ட் ஆகிட்டார். ரிட்டையர்ட் ஆகி ஒரு 4-5 வருஷம் அவரோட சேவிங்ஸ் ஒரு 6 லட்ச ரூபா இருந்தது. ஸோ நாங்கள் இருக்கிற வீட்டுக்கு அப்பா அம்மா ரொம்ப நாள் நான் கூப்பிட்டுக்கிட்டே இருந்தேன். மாடியில் வீடு கட்ட போகிறேன்ப்பா, நீங்கள் வந்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் அவர் ஒரு 5 லட்ச ரூபா 10 லட்ச ரூபா 8 லட்ச ரூபா கிட்ட வச்சுருந்தாரு. நான் ஒரு 5 லட்ச ரூபா பணம் கேட்டேன். சட்டுன்னு முடியாதுன்ட்டார். இல்லைப்பா முடியாது, கொடுக்க முடியாது அப்படின்ட்டார். பயங்கர கோவம். ஸோ அந்த இன்சிடென்ட்டுக்கு அப்புறம் நான் அதை பற்றி அன்றைக்கி மூஞ்சி அடிச்ச மாதிரி நானும் சொல்லிட்டேன். இதுக்கப்புறம் அந்த 10 லட்ச ரூபா என்ன பணம் நீ வச்சுருக்கியோ அதை நான் வந்து என்றைக்குமே அவன்கிட்ட கேட்க மாட்டேன், என் லைஃப் லாங் நான் அதை கேட்க மாட்டேன் அப்படின்னு மூஞ்சி அடித்த மாதிரி சொல்லிட்டேன். அந்த இன்சிடென்ட் அப்படியே முடிஞ்சு போச்சு. அதுக்கப்புறம் அவரும் அதை பற்றி பேசவே இல்லை. எங்கள் அம்மாலாம் தவறினதுக்கப்புறம் ஒரு நாள் வந்து என் கூட உட்காந்து என் கையை பிடிச்சிட்டு உட்கார வச்சு சொன்னார், இந்த பாருப்பா தம்பி, நான் ஏன் அன்றைக்கி அதை நான் தரமாட்டேன்னு சொன்னேன் அப்படின்னு. அது ஒன்று தான் எனக்கும் அவளுக்குமான ஆதாரம். நான் 30 வருஷம் உழைச்சி சேர்த்து வச்ச சொத்து பணம் அது. ஸோ அதை நம்பி தான் என் புருஷன் என்னை கைவிட்ட மாட்டான், எந்த கண்டிஷனையும் அவனுக்கு ஒரு மரியாதை இருக்கும்னு நினச்சி வச்சுருந்த பணம் அது. அதை வந்து நான் எப்படி என்னால் கொடுக்க முடியும்? அதனால தான் அங்கே எனக்கு பொண்டாட்டியா பிள்ளையான்னு பார்க்கும்போது எனக்கு பொண்டாட்டி தான். ஸோ அவளுக்கான நம்பிக்கை தான் அது. அந்த ஒரே காரணத்தினால தான் நான் கொடுக்க மாட்டேன்னு சொன்னேன். இன்றைக்கி அவள் இல்லை, நீ என்னை பார்த்து பார்க்குற நம்பிக்கை எனக்கு எப்பயுமே இருக்குது, என்ன வேணால் எடுத்துக்கோ நீ அப்படின்னாரு. நான் வேணா கூட என் பிள்ளைகள்கிட்ட நிற்கிறேன், என் பொண்டாட்டி வந்து நிற்கக்கூடாது. அதுதான் காதல். என் மனைவியை நான் கௌரவமாக தான் வச்சுருப்பேன் நான் இருக்கிற வரைக்கும். இதில் ஒரே ஒரு விஷயம் நான் கோட் பண்ணேன் சார். அந்த காதல்னு சொன்னதுனால எங்கள் அம்மாவும் அப்பாவும் காலையில் காஃபி குடிப்பாங்க. எங்கள் அம்மா காஃபி போட்டுட்டு வந்து உட்காருவாங்க. உட்காந்துட்டு ஒரு 45 நிமிஷம் மினிமம் சாலிடாக, இன்றைக்கி நான் என் ஒய்ஃப்ட்ட ஃபுல்லாக எப்போ பார்த்தாலும் நம்ம ஒரு 5 நிமிஷம் கூட ஸ்பெண்ட் பண்ணுறது, 45 நிமிஷம் அந்த காஃபியை உட்கார வச்சுட்டு சுகர் எடுத்துகிட்டு வருவார் இவர். உட்காந்து அது கலந்து அந்த ஒரு 2 காஃபி கப்பில் அவ்வளோ அந்யூன்யம் பரஸ்பரம் இருக்கும். உட்காந்து அந்த அன்றைக்கி டே ஃபுல்லாகவே பிளான் பண்ணி பேசுவாங்க. அப்படி என்ன சார் காதல் மனைவி மேலே என்ன தான் பேசுவீங்க? நான் வாழ்க்கையில் அந்த பணங்கன்னு எதுவுமே சேர்க்கல, எனக்கு எல்லாமே என் ஒய்ஃப் தான். அதனால் என்ன பேசணும்னு எங்களுக்கு தெரியாது, ஏதோ பேசிகிட்டே இருப்போம். ஏதோ பேசிகிட்டே இருப்பீங்க. என் ஒய்ஃபுடைய முகத்தில் சிரிப்பை பார்த்தேன்னு எனக்கு ஆல்ரெடி